ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தக்காளி கார சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதை ஒரு 10 நாள் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம், கெட்டு போகாது, டேஸ்ட்டும் மாறாமல் அப்படியே புதுசாக செஞ்ச மாதிரியே இருக்கும். இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த சட்னி செய்ய ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காய்ச்சதும் இதில் ஒரு 10 பல் பூண்டு, காரத்துக்காக ஒரு 10-12 வரமிளகாய், கலருக்காக 5 காஷ்மீரி மிளகாய் சேர்த்துக்கிறேன். காஷ்மீரி மிளகாய் ஆப்ஷனல் தான், இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு மிளகாய் எல்லாமே நல்லா செவக்கிற அளவுக்கு வறுத்து விட்டுருங்க. கருகிடக்கூடாது, கருகிட்டால் டேஸ்ட் மாறிடும். பாருங்கள், எல்லாமே நல்லா வறுபட்டு செவந்து வந்திருக்கு. இப்போ இது கூட பெரிய சைஸில் 2 வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா சாஃப்டாகி கண்ணாடி பதம் வர அளவுக்கு இதை நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா சாஃப்டாக வதங்கி வந்திருக்கு. இந்தளவுக்கு வதங்கினா சரியாக இருக்கும். இப்போ இதில் பெரிய சைஸில் 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. மீடியம் சைஸ் எடுக்கிறீங்கன்னா 3 சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி, 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தக்காளி நல்லா வெந்து கொஞ்சம் மசியணும், அந்தளவுக்கு இதை நல்லா வதக்கி விடுங்க. ரொம்ப குழையணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. பாருங்கள், தக்காளி ஓரளவுக்கு நல்லா வெந்துட்டு கொஞ்சம் மசிய ஆரம்பிச்சிருச்சு. இந்தளவுக்கு வதக்கினா சரியாக இருக்கும். இப்போ இது கூட ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலை, ஒரு அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கலந்து விட்டுருங்க. இப்போ இதை ஸ்டவ்வில் இருந்து எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இது நல்லா ஆற விட்டுருங்க. இது முழுமையாக ஆறுனதுக்கப்புறமா இது அப்படியே ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க. தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சமாக சேர்த்துட்டு இது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா நைஸாக நல்லா திக்காக அரைப்பட்டு வந்திருக்கு. இப்போ சட்னி தாளிச்சிக்கலாம். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் இதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு இது நல்லா பொரிய விட்டுருங்க. கடுகு பொரிஞ்சதும் இதில் ஒரு 3 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இதையும் நல்லா பொரிய விட்டுருங்க. பொரிஞ்சதும் இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய சட்னியை சேர்த்துக்கோங்க. நீங்கள் உடனே யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா இதை கொதிக்க வைக்க வேண்டாம், தாளிப்பு சேர்த்துட்டு அப்படியே ஸ்டவ்லேருந்து எடுத்துடலாம். இல்லை நீங்கள் இதை ஒரு 7லேருந்து 10 நாள் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இது நல்லா கொதிக்க விட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷம் கொதிச்சாலே போதும். பாருங்கள், ஒரு 3 நிமிஷம் போல் ஆயிருக்கு, நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதை எடுத்து ஸ்டோர் பண்ணும்போது 10 நாள் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம், கெட்டு போகாது. ரொம்ப சிம்பிளான தக்காளி கார சட்னி ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.